மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 10 மாதங்கள் கடந்து 11வது மாதத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். கர்த்தரை நம்ம ஆசீர்வதிப்பாராக. கடந்த மாதத்துல நீங்க கஷ்டத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு இருந்திருக்கலாம். ஒரு சிலருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்திருக்கலாம். ஒரு சிலர் நல்ல மன மகிழ்ச்சியா இருந்திருக்கலாம். எப்படியா இருந்தாலும் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்த வல்லவராய் இருக்கிறார். நீங்க அதனால கவலைப்படாதீங்க. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை கொடுக்கிறார். என்ன வசனம் பாப்போமா? ஏசாயா 60 அதிகாரம் 22 வசனம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஏற்ற காலத்துல ஆண்டவர் சரியாய் செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அதனால நீங்க கவலையே படாதீங்க. என்னை யாருமே மதிக்க மாட்டேங்க, நான் புறக்கணிக்கப்பட்டு போயிடுறேன், என்னை யாருமே நேசிக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நீங்க கலங்குறவங்களா நீங்க காணப்படுறீங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். அமெரிக்க தேசத்துல ஒரு மனிதர் இருந்தாராம். அவர் மிகவும் ஏழ்மையா இருந்தாராம். அவருக்கு பள்ளிக்கூட வாழ்க்கையே ஒரு 6 மாசம் தான் பள்ளிக்கூட வாழ்க்கையே இருந்ததாம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில அவர் வாழ்க்கையை தொடர்ந்து கொண்டே இருந்தாராம். அப்படிப்பட்ட மனிதர் அப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்தது. என் நிலை எப்ப மாறும் சொல்லி அவர் வருத்தத்தோடே இருந்தாராம். திருப்பி அப்படி வளர்ந்து அவருக்கு திருமணமானதாம். 4 குழந்தைகள் பிறந்ததாம். அதுல பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு 3 குழந்தைகள் இறந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய அவங்க மனைவியை இறந்துட்டாங்களாம். பாருங்க, எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை. அவங்க அவ்வளவு கஷ்டத்தோட இருந்தாங்களாம். என்னாண்டவரேன்னு சொல்லிட்டு கலங்குறவங்களா காணப்பட்டாங்களாம். அப்போ அவங்க பாட்டி சொன்னாங்களாம், நீ தினமும் ஜெபம் பண்ணு, ஆண்டவரை தேடு, உன் வாழ்க்கையில ஒரு நாள் வெளிச்சம் கண்டிப்பா வரும், ஏற்ற காலத்துல ஆண்டவர் கண்டிப்பா உயர்த்துவார் அப்படின்னு சொன்னாங்களாம். தினமும் இரவு வேளையில மெழுகுவர்த்தியை ஏத்து வச்சு அவர் பிரேயர் பண்ணுவாராம். 5 முறை எலெக்ஷன்ல நின்னாராம், தோத்து போயிட்டாராம். 6வது முறை தான் அவர் ஜெயிச்சாராம். அவர் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் கிடைச்சதாம். அந்த மனிதர் யார் தெரியுமா? ஆபிரகாம் லிங்கன். அமெரிக்கா தேசத்தின் ஜனாதிபதியாய் அவர் மாறினாரு. தொடர்ந்து எத்தனை பாடுகள், கஷ்டங்கள் அவங்க நெருக்கி வந்துகிட்டே இருந்தாலும் ஆண்டவரை பிடிச்சிருக்கிறத மட்டும் அவர் விடவே இல்லை. சின்னவனா, புறக்கணிக்கப்பட்டவனா, எளிமையானவனா காணப்பட்டார். ஆனா ஆண்டவர் உயர்த்தினார். ஆமென். அந்த தகப்பன் உங்களையும் உயர்த்த வல்லவராயிருக்கிறார். புதிய மாதத்துல நீங்க எதிர்பாருங்க, கர்த்தர் நன்மைகளை செய்வார். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசிங்கள். கர்த்தருடைய கருத்தில் பெரிய அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.